Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் சோனா கல்லூரி நிர்வாகம் பொது இடத்தை ஆக்கிரமிப்பதாக குற்றம் சாட்டி ஜாகிர் அம்மாபாளையம் பகுதி பொதுமக்கள் கல்லூரி நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சேலம் சூரமங்கலம் மெயின் ரோட்டில் சோனா தொழில்நுட்ப கல்லூரி, தியாகராஜா பாலிடெக்னிக் கல்லூரி, சோனா வள்ளியப்பா கல்லூரி, வள்ளியப்பா பப்ளிக் பள்ளி என அந்த சோனா கல்வி குழுமத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரியை ஒட்டி அம்மாபாளையம் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு செல்லும் பொது வழிப்பாதை உள்ளது, அதாவது சாலை உள்ளது. இந்த சாலையை தொடர்ந்து வருகிறது. கல்லூரி மாணவர்கள் சாலை பயன்படுத்துவதும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக இந்த பகுதியில் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே இந்த பாதையை கல்லூரி நிர்வாகம் பயன்படுத்தக்கூடாது எனவும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதும் இது குறித்த வழக்குகள் நீதிமன்றம் வரை சென்று நடந்து வருகிறது. இந்நிலையில் சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளிக்காக அந்த நிர்வாகம் அந்த சாலையில் உள்ள ஒரு பகுதியை ஆக்கிரமித்தும், அதாவது அந்த தடுப்பு சுவரை இழுத்து பொது பாதையை ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளனர். அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் எதிர்ப்பை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. குறிப்பாக அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய தலைவர் வள்ளியப்பா சேலம் கோயிலின் அறங்காவலர் குழு தலைவராக இருப்பதால் தான் தனக்கு ஆளுங்கட்சியுடைய செல்வாக்கு இருப்பதால் அதனால் ஒன்று செய்ய முடியாது என உடன்பட்டு வந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இன்று காலையில் அந்த கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்து அங்கிருந்து திரண்டு வந்தனர். மறியலில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். அதையடுத்து கல்லூரி நுழைவாயில் அமர்ந்து தர்ணா போராட்டனர். அப்போது கல்லூரி நிர்வாக ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக அந்த பாதையை அடைத்து விடுவதாக உறுதிமொழி அளித்ததன் பேரில் தற்போது பொதுமக்கள் கலைந்து சென்றுள்ளனர். கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து அந்த சாலையை ஆக்கிரமிப்பு என்றால் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.